பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. மீண்டுமாக இந்த அன்பின் பிரயாசம் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேத வசனத்திலிருந்து ஒரு சில பகுதிகளை நாங்கள் தியானித்து அந்த வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது கர்த்தர் அந்த வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலும் தியானத்திற்கென்று எடுத்த வசனம் யோவான் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம். வேதம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த நாட்களிலே பிதாவினிடத்துல விண்ணப்பம் பண்ணின ஒரு ஜெபம். யோவான் 17ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது பிதாவினிடத்திலே ஆண்டவர் இந்த பூமியில இருந்த நாட்களிலே பிதாவை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணின அநேக ஜெப குறிப்புகள் இந்த வேத பகுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு ஜெப குறிப்பு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி அங்கு விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். பிதாவை நோக்கி தேவகுமாரன் அங்கே பரிந்து பேசுகிறதை பார்க்கிறோம். பரிசுத்தத்துக்காக தன்னுடைய ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக பிதாவை நோக்கி அங்கு வேண்டுதல் செய்கிறதை பார்க்கிறோம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஆண்டவர் இந்த பூமியில் இருந்த நாட்களில் ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னையெல்லாம் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சத்தியமாய் இருந்த போதிலும் பிதாவை நோக்கி அவர் வேண்டுதல் செய்கிறார். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று வேதம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அவர் நமக்கு சத்தியமாயிருக்கிறார். அந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் சத்தியமாயிருக்கிறது, உண்மை உள்ள ஜீவனுள்ள வார்த்தைகளாயிருக்கிறது. நாங்கள் பார்க்கிறோம், உலக பிரகாரமாக சத்தியம் என்று சொல்லுகிற பொழுது உண்மை என்று சொல்லி அதை குறிக்கிறது. உலகத்திலே அவர்கள் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்வதற்கு தகப்பன் மேலே, தாயார் மேலே, வானத்தின் மேலே, பூமியின் மேலே, ஏன் கடவுள் மேல கூட அந்த நாட்களிலே அறிந்தும் அறியாமல் அவர்கள் சத்தியம் பண்ணுவது உண்டு. உண்மையாய் நான் சொல்லுகிறேன், நான் இதை செய்யவில்லை என்று சொல்லி அவர்கள் சத்தியம் பண்ணுவது உண்டு. ஆனால் வேதத்தின்படி நாங்கள் அப்படி செய்யக்கூடாது. ஆனால் ஒரு குற்றவாளியை கோர்ட்டில் கொண்டு நிறுத்துகிற பொழுது அங்கே ஒரு வாக்குமூலம் முதலாவது கொடுக்க சொல்லுவார்கள். அந்த குற்றவாளி நீதிபதிக்கு முன்பதாக நின்று கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லுகிற பொழுது அந்த கேள்விக்கு உண்மையாய் பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறு ஒன்றுமில்லை என்று சொல்லி ஒரு சத்திய பிரமாணத்தை அங்கே வாங்கிக் கொள்கிறதை நாங்கள் அநேக இடங்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அதே போல ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். இந்த வேத வசனம் சத்தியம் நிறைந்த வசனம். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 32வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று வேதம் சொல்லுகிறது.
குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரே ஆவியானவர், எங்கே ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறியதான் தேவனுடைய குணாதிசயத்தையும் தேவனுடைய அன்பையும் நீங்கள் அறிகிற அறிவில நீங்கள் வளர்கிற போதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகிறது, குடும்பத்தில் ஒரு விடுதலை உண்டாகிறது, பிள்ளைகளிலே ஒரு விடுதலை உண்டாகிறது. இன்னைக்கு அநேக ஜனங்கள் சத்தியத்தை தெரிந்து கொள்கிறார்கள், ஆனால் சத்தியத்தை அறிந்து கொள்வதில்லை. வேதத்திலிருந்து அறிவை சம்பாதித்துக் கொள்கிறார்கள், ஆனால் ஞானத்தை பெற்றுக் கொள்வதில்லை. வேதத்திலிருந்து பல காரியங்களை அறிந்து கொள்கிறார்கள், தெரிந்து கொள்கிறார்கள், ஆனால் அந்த சத்தியத்தை அறிந்து தன்னை அர்ப்பணிக்கிறதில்லை. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் நமக்கு தெளிவாக காண்பித்துக் கொடுக்கிறது. யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் வேதம் சொல்லுகிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வசனமும் சத்தியம். அந்த வசனங்கள் எல்லாம் ஆவியாயும் ஜீவனுமாயுமாய் இருக்கிறது, ஜீவனுள்ளதாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆவி உயிர்ப்பிக்கிறது, ஆனால் மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது என்று வேதம் நமக்கு தெளிவாக காண்பித்துக் கொடுக்கிறது. இந்த ஒரு மனுஷன் இந்த சத்திய வசனத்தை மேய்த்துக் கொண்டு இந்த சத்திய வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன், இந்த வேதத்தின் மேல் பிரியம் வைத்து இந்த வசனத்தின் மேலே இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன், அவன் பாக்கியவான். அவன் தன் காலத்திலே கனி தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை, கர்த்தருடைய வசனத்தின் மேல ஒரு பிரியம், கர்த்தருடைய வார்த்தையின் மேல ஒரு தாகம். எவ்வளவு தேவனுடைய வசனத்தை நீங்கள் அதிகமாய் நீங்கள் வாசித்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற பொழுது அந்த சத்திய வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் நூடாக அவர் கொடுக்கிற வெளிப்பாடுகளை உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் திணித்து வைக்கிற பொழுது, உங்களுடைய இருதயத்தில் அதை காத்துக் கொள்ளுகிற பொழுது, நிச்சயமாக அந்த வசனம் உங்களை வழி நடத்தும். அந்த வசனம் உங்கள் கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது, பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. வசனத்தை அதிகமாய் தியானியுங்கள். வேதம் சொல்லுகிறது, அது ஆவியாய் இருக்கிறது, அது ஜீவனாய் இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேதத்தை தியானிச்சு வாசிக்கிற பொழுது அதிகமாய் நீங்கள் வாசியுங்கள் என்று சொல்லி, அதிகமாய் நேரம் கிடைக்கிற நேரெல்லாம் வேத வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. அவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை எழுதி 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 அந்த வாக்கு தத்தத்தின் மேல ஒரு பிரியம் உண்டாவதாக. சில குறிப்புகள், வசன குறிப்புகளை உங்களுடைய புத்தகத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தனியாக நோட்டு போட்டு ஒவ்வொரு தலைப்பின் கீழாக அந்த வசனத்தை தேடி வாசித்து அந்த வசனத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அந்த வசனத்தை தேடி தேடி நீங்கள் வாசித்து அதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்கிற போதுதான் அது ஆவியாயும் ஜீவனாயும் உங்களுடைய எலும்புகளுக்குள்ளாக, உங்களுடைய நரம்புகளுக்குள்ளாக, உங்களுடைய சரீரத்தில் பாதிக்கப்பட்ட உறுப்புகளுக்குள்ளாக அந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்து அந்த வார்த்தையை வைத்து நீங்கள் செபிக்கிற பொழுது உங்களுக்குள்ள ஒரு பரிசுத்தம் உண்டாகிறது, உங்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகிறது, உங்களுக்குள்ள இருக்கிற வியாதிகள் சுகமடைகிறது. ஆண்டவர் வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். சங்கீதக்காரன் 119ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, வாலிபன் தன் வலியை எதனால் சுத்தம் பண்ணுவான்,
உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதினால் தானே. உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதினால் தானே. வாலிபனே, உன் சிருஷ்டிகனை நினை என்று வேதம் சொல்கிறது அல்லவா? காலையில எழுந்த உடனே கர்த்தருடைய வேத வசனத்தை தியானம் பண்ணு. காலையில எழுந்த உடனே கர்த்தருடைய வேதத்தில தியானமாயிரு. இரவு படுக்க போவதற்கு முன்பதாக வேத வசனத்தை நீ தியானம் பண்ணு. ஆம் பிரியமானவர்களே, பஞ்ச காலம் ஒன்று வரப்போகிறது. ஆகார பஞ்சம் அல்ல, தண்ணீர் பஞ்சம் அல்ல, வசனம் கிடைக்க கூடாத ஒரு பஞ்ச காலம் வரப்போகிறது. அதற்கு நீங்களும் நானும் தப்பிக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த கிருபை நாட்களிலே நமக்கு கொடுத்திருக்கிற தருணங்களை, கிருபை நேரங்களை போக்கடிக்காதபடிக்கு இரவும் பகலும் வேத வசனத்தை எங்களுடைய இருதயத்திலே வைத்து, அதை நாங்கள் இருதயத்தில் வைத்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷராக, அதை கை கொள்ளுகிற மனுஷராக, கர்த்தருடைய சமூகத்தில் அந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கிற மனுஷனாக நாங்கள் காணப்பட வேண்டும். இன்றைக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அதைதான் ஆண்டவர் ஜெபிக்கிறார். உம்முடைய சத்திய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நீ வசனத்தை தியானிக்க தியானிக்க உனக்குள்ள பரிசுத்தம் அதிகமாகிறது. வசனத்தை வாசிக்க வாசிக்க பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று வெளிப்படுத்தல நாங்கள் வாசிக்கிறோமே. கர்த்தருடைய நாமம், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே என்று சொல்லி வெளிப்படுத்தல் 19:13 நாங்கள் வாசிக்கிறோமே. அந்த வார்த்தையின்படி கர்த்தருடைய வசனத்தை அதிகமாய் நேசிப்போம், அதிகமாய் தியானம் பண்ணுவோம். தாவீதை போல இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷனாய், நாள் முழுவதும் ஆண்டவரே உமது வசனத்தை நான் தியானிக்கிறேன் என்று சொன்னது போல கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி கர்த்தரை பார்ப்போம். பரிசுத்தமுள்ள எங்க நல்ல பிதாவே, அப்பா, இந்த நாளிலும் நீங்க கொடுத்த உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் உம்முடைய சத்தியத்தினாலே தேவனே உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் பரிசுத்தப்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி இருக்கிறீங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சத்தியத்தை அதிகமாய் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. மனக்கண்கள் இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமது வேதத்தின் மேல ஒரு பிரியம் உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால வேதத்தை வாசிக்க விடாதபடிக்கு தடை பண்ணுகிற எல்லா இருளின் ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமத்தினால விலகும்படி நான் ஜெபிக்கிறேன். குடும்பமாய் வேதத்தை வாசிக்கட்டும், பிள்ளைகளோடு வேதத்தை வாசிக்கட்டும், ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகளோடு சேர்ந்து வேதத்தை வாசிக்கட்டும், தேசங்கள் பட்டணங்கள் சேர்ந்து வேதத்தை வாசிக்கட்டும். ஆண்டவரே, கர்த்தர் நீர் அப்படியே செய்கிற அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். தகப்பன், நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்திற்கு வேதத்தின் மேல் ஒரு தாகத்தை நீர் உண்டு பண்ணி கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்களிலே வசனத்தின் மேல் வருகிற ஒரு எழுப்புதல் உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். வசனத்தினால் ஒரு எழுப்புதல் உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் அப்படியே நீர் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் எங்கள் பரமபிதாவே. ஆமென், ஆமென். ஆம் பிரியமானவர்களே, தொடர்ந்து கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். சந்தோஷமும் சமாதானமும் என்னுள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டான், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டான். என் பாவமெல்லாம் போக்கிவிட்டான், என் பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனமானன்.